Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Good morning students, 7th standard physics, chapter 14, electric current and its effects. So in the previous class we have discussed about heating effect of electric current, and now we are going to see about the magnetic effect of electric current. Refer page number 167. So magnetic effect of electric current, take the cardboard, activity 14.5, take the cardboard tray from inside a discarded matchbox. So wrap an electric wire a few times around the cardboard tray. So place a small compass needle inside it. Now connect the free ends of this wire to an electric cell through a switch as shown in figure 14.7. Note the direction in which the compass needle is pointing. Bring a bar magnet near the compass needle. Observe what happens. Now while watching the compass needle carefully, move the switch to the on position. And what do you observe? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கார்ட்போர்டு இது ஃபிகர் 14.17 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஒரு மேட்ச் பாக்ஸ், ஒரு எம்டி மேட்ச் பாக்ஸ், அந்த மேட்ச் பாக்ஸில் உள்ள உள்ள பாக்ஸை எடுத்துக்கணும். அதில் காம்பஸ் நீடில் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் அந்த பாக்ஸை சுற்றி வயர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு, அண்ட் அதோட எண்டை எலக்ட்ரிக் செல் ஸ்விட்ச் பல்போடு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி எலக்ட்ரிக் சர்க்யூட் போடுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னா, அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்குது, காம்பஸ் உள்ள அந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்விட்ச் ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் பக்கத்தில் இன்னொரு மேக்னெட்டையோ மேக்னெட்டிக் நீடிலோ ஏதோ ஒன்று பக்கத்தில் கொண்டு வரும்போது, ஒரு பார் மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வரும்போது அதில் என்ன ஆகும், மேக்னெட்டிக் நீடில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போது பார் மேக்னெட் எடுத்து தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது கரண்ட்டு பாஸ் ஆகும். கரண்ட்டு பாஸ் ஆகும்போதும் அதே மாதிரி அந்த நீடிலில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி காம்பஸ் நீடில் உள்ள அந்த பாக்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் செல், ஸ்விட்ச் அண்ட் பல்ப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்விட்ச் ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது அந்த காம்பஸ் பக்கத்தில் இன்னொரு பார் மேக்னெட்டை கொண்டு வரும்போது, பார் மேக்னெட்டில் நார்த் போல் சவுத் போல் இருக்கும். மேக்னெட்டிக் அந்த காம்பஸ் உள்ள நீடிலையும் உள்ள ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்கும், அதுலேயும் நார்த் போல் சவுத் போல் இருக்கும். ஸோ நம்ம பார் மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வரும்போது போல்ஸை பொறுத்து அது அட்ராக்ட் ஆர் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆர் ரிப்பல் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டு கரண்ட் பாஸ் ஆகும் ஒயர் வழியாக. ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிற நம்ம அப்சர்வ் பண்ணணும். வாட் யூ அப்சர்வ்? டஸ் த காம்பஸ் நீடில் டிஃப்ளெக்ட்? மூவ் த ஸ்விட்ச் பேக் டு த ஆஃப் பொசிஷன். Does the compass needle come back in its original position? So repeat the experiment a few times. What does this experiment indicate? ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட்டாக பண்ணி பார்க்கணும். அதாவது ஆன் பண்ணும்போது காம்பஸ் அந்த நீடில் எதுவும் சேஞ்சஸ் நடக்கா, ஆஃப் பண்ணும்போது எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக பண்ணி பார்க்கணும். ஸோ வி நோ தட் த நீடில் ஆஃப் எ காம்பஸ் இஸ் எ டைனி மேக்னெட். ஸோ நமக்கு தெரியும் அந்த காம்பஸில் உள்ள ஒரு நீடில் இருக்கும், அது ஒரு மேக்னெட் தான். ஸோ விச் பாயிண்ட்ஸ் இன் நார்த் சவுத் டைரெக்ஷன். மேக்னெட்னாலே எல்லாமே நார்த் சவுத் டைரெக்ஷனில் தான் ரெஸ்ட் பாயிண்ட் ஆகும். when we bring a magnet close to it, the needle gets deflected. ஸோ அது ஒரு மேக்னெட் தான். ஸோ அது பக்கத்தில் இன்னொரு பார் மேக்னெட்டை நம்ம கொண்டு போகும்போது அது டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ we have also seen that compass needle gets deflected when the current flows in a nearby wire. ஸோ current flow ஆகும்போது compass needle deflect ஆகுது. ஸோ can you connect the two observations? ஸோ நம்ம எதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, பார் மேக்னெட்டை நீடில் பக்கத்தில் காம்பஸ் பக்கத்தில் கொண்டு போதும் டிஃப்ளெக்ட் ஆகுது, அண்ட் கரண்ட் அந்த சர்க்யூட் வழியாக பாஸ் ஆகும்போது டிஃப்ளெக்ட் ஆகுது. கரண்ட் ஆஃபில் இருக்கும்போது டிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ when the current flows through a wire, does the wire behave like a magnet? ஸோ கரண்ட் அந்த வயர் வழியாக பாஸ் ஆகும்போது அந்த ஒயர் மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ ஒயர் பிஹேவ் லைக் எ மேக்னெட். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பார் மேக்னெட்டும் வயரும் ஒன்று தான். பார் மேக்னெட்டும் கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடிய அந்த வயர் ரெண்டுமே சேமாக ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஸோ திஸ் இஸ் வாட் எ சயின்டிஸ்ட் கால் ஹான்ஸ்
Christian Weierstrass also wondered. He was the first person who noticed the deflection of compass needle every time the current was passed through the wire. ஸோ வயர்ஸ்டட் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து என்ன பண்ணார், இது வந்து அவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ வென் எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் த்ரூ எ வயர் இட் பிகேஸ் லைக் எ மேக்னெட். திஸ் இஸ் த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். இன்ஃபேக்ட் அன் எலக்ட்ரிக் கரண்ட் கேன் பி யூஸ் டு மேக் மேக்னெட்ஸ். டு யூ ஃபைண்ட் இட் டு சர்ப்ரைசிங்? லெட் அஸ் ட்ரை இட் அவுட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு நம்ம மேக்னெட்டை என்ன பண்ணலாம், கரண்ட்டை வச்சுட்டு. ஸோ நமக்கு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, வயர் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னா அது மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ் வச்சே நம்ம ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் அப்படிங்கிறத ஒன்று நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி தான் எடுத்திருக்கு. So electromagnet 14.4 electromagnet activity. Take around 75 cm long piece of insulated flexible wire and an iron nail, say about 6 to 10 cm long. Wind the wire tightly around the nail in the form of a coil. Connect the free ends of the wire to the terminals of a cell through a switch as shown in figure 14.9. So figure 14.9ல இருக்கிற மாதிரி ஒரு 6 to 10 cm லாங் லென்த் உள்ள ஒரு நெயில் எடுத்துக்கணும். அதில் 75 சென்டிமீட்டர் அதை விட கம்மியாக, அதை விட கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அந்த லென்த் உள்ள ஒரு ஒயர் எடுத்துகிட்டு அந்த நெயிலில் ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ணணும், ரேப் பண்ணணும். அண்டு அந்த ஃப்ரீ எண்ட்ஸை வந்து எதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக் செல் அண்டு ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்யூட் நம்ம ஃபார்ம் பண்ணணும். So place some pins on or near the end of the nail. Now switch on the current. So இந்த nail பக்கத்தில் pins பக்கத்தில் கொண்டு போகணும். இப்போ switch on பண்ணணும், current பாஸ் ஆகும். So do the pins cling to the tip of the nail? Switch off the current or the pins still clinging to the end of the nail. ஸோ கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அந்த பின்ஸ் எல்லாம் அந்த நெயிலில் போய் ஒட்டிக்கிறோம். அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது கரண்ட்டு பாஸ் ஆகாது. இப்போ அந்த பின்னெல்லாம் என்ன ஆயிரும்னா கீழே விழுந்துடும். ஸோ இதுக்கான ரீசன் என்ன, த காயில் இந்த அபோவ் ஆக்டிவிட்டி பிஹேவ்ஸ் லைக் எ மேக்னெட். ஸோ இந்த காயில் வந்து இங்கே என்ன தான் ஆக்ட் பண்ணுது, எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுறதுனால ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணுது. when electric current flows through it, when the electric current is switched off, off ஆகும் பண்ணும்போது the coil generally loses its magnetism. Such coils are called electromagnets. The electromagnet can be made very strong and can lift very heavy loads. Do you remember the crane about which you read in chapter 13 in class 6? The end of such a crane has a strong electromagnet attached to it. So the electromagnet are also used to separate magnetic materials from the junk. Doctors use tiny electromagnets to take out small pieces of magnetic material that have accidentally fallen in the eye. Many toys also have electromagnets inside them. So next 14.5 electric bell. Electric bell, we are quite familiar with an electric bell. So it has an electromagnet. Electric bell உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா electromagnet இருக்கும். Let us see how it works. Figure 14.20 shows the circuit of an electric bell. It consists of a coil of wire wound on an electric iron piece. The coil acts as an electromagnet. ஸோ the coil வந்து எதா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ காயில் ஆஃப் ஏர் wound on an iron piece. ஸோ இது எலக்ட்ரோமேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும். An iron strip with a hammer at one end is kept close to the electromagnet. There is a contact screw near the iron strip. So when the iron strip is in contact with the screw, the current flows through the coil which becomes an electromagnet. So கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அந்த காயில் எதாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இட் தென் புல்ஸ் அயன் ஸ்ட்ரிப்பு. ஸோ இது மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதோட அட்டாச் ஆகக்கூடிய அயனை வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் அந்த அயன் ஸ்ட்ரிப்பை இழுக்கும், புல் பண்ணும். In the process, the hammer at the end of the strip strikes the gong of the bell to produce a sound. இந்த மாதிரி அந்த எலக்ட்ரோமேக்னெட் அந்த அயன் ஸ்ட்ரிப்பை பிடிச்சி இழுக்கும்போது அந்த அயன் ஸ்ட்ரிப் எதில் போய் டச் ஆகும் அப்படின்னா அந்த பெல்லில் போய் டச் ஆகும். ஸோ அந்த அந்த காங்கில் போய் டச் ஆகும்போது இப்போ சவுண்ட் வந்து என்ன ஆகும், நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹவவர் when the electromagnet pulls the iron strip, it also breaks a circuit. ஸோ அப்புறமா சர்க்யூட் வந்து பிரேக் ஆகுது, மறுபடியும் அயன் ஸ்ட்ரிப் பின்னால் போகுது. ஸோ the current through the coil stops flowing. Will the coil remain an electromagnet? ஸோ அந்த மாதிரி அயன் ஸ்ட்ரிப் பின்னால் போகும்போது மறுபடியும் என்ன ஆகாது,
அந்த காயில் எலக்ட்ரோமேக்னெட்டாக ஆக்ட் ஆகலை. ஸோ the coil is no longer an electromagnet, it no longer attract the iron strip. So the iron strip come back to its original position and touches the contact screw again. This completes the circuit. So the current flows in the coil and the hammer strikes the gong again. This process is repeated in quick succession. The hammer strikes the gong every time the circuit is completed. This is how the bell rings. ஸோ ஹேமரில் உள்ள அயன் ஸ்ட்ரிப் எப்போல்லாம் அந்த காங்கை டச் பண்ணுதோ அப்போல்லாம் அந்த காயில் எலக்ட்ரோமேக்னெட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் அது டச் பண்ணலை, சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா அது சர்க்யூட் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு மீனிங். ஸோ லெசன் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இந்த லெசனில் நம்ம பார்க்கணும்.